Hello everyone, welcome back to DrSIP. இப்போ பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா நீங்களே ஒரு நல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ எப்படி பண்ணலாம் 3 ஸ்டெப்ஸில் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணிங்க. ஃபினான்ஷியல் கோல்ஸ்னால் என்ன? ஹோம் லோன் இருக்குது, அதை வந்து நமக்கு வந்து ஒரு பிளான் இருக்குது, ஒரு 4 இயர்ஸில் க்ளோஸ் பண்ணலான்ற ஒரு பிளான் இருந்துச்சுன்னா அதை லிஸ்ட் அவுட் பண்ணிங்க. ரெண்டாவது வந்து நம்ம சன்னோ டாட்டரோட ஒரு ஹையர் எஜுகேஷன் வரலாம் இன் 7 இயர்ஸ், ஸோ அதை நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். ரிட்டையர்மெண்ட் வந்து நம்ம எப்போ ரிட்டையர் ஆக பிளான் பண்ணுறோம், சே யூஆர் இன் 40s 60ஸ்லனா அப்போ 20 இயர்ஸில், சில பேர் வந்து 50ஸ்ல ரிட்டையர் ஆகணும்னா 10 இயர்ஸில் ரிட்டையர் ஆகணும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து உங்களோட இதுவை சாய்ஸை நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிங்க. இதில் மிஸ்ஸிங் ஆகிறது என்னன்னா 2 ஃபேக்டருங்க. கார்பஸ் எவ்வளோ நமக்கு அந்த அமௌண்ட் தேவைப்படுது, ரெண்டாவது எவ்வளோ பீரியடில் நமக்கு டைம் தேவைப்படுது. ஸோ ஹோம் லோனுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் நமக்கு தேவைப்படுது, டைம் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ். சன்னா டாட்டர் எஜுகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸில் நமக்கு வந்து தேவைப்படுது. எவ்வளோ அமௌண்ட்ன்றது நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். ஸோ இன்னைக்கு இருக்கிற மெடிக்கல் ஒரு சீட்டோட காஸ்ட்டோ இல்லை ஒரு இன்ஜினியரிங் சீட், டாப் பிஸ்னஸ் ஸ்கூல்ல ஒரு எம்பிஏவோட சீட் என்னன்றதை நீங்க கால்குலேட் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கங்க. இன்ஃப்ளேஷன்ற ஒரு ஃபேக்டரை நீங்க அக்கௌண்ட் பண்ணிக்கணும். ஸோ 7 இயர்ஸ்க்கு அப்புறம் நமக்கு வந்து என்ன கார்பஸ் தேவைப்படுதுன்றதை டிசைட் பண்ணிக்கங்க. தேர்ட், ரிட்டையர்மெண்ட். சே ஃபார் இப்போ ரிட்டையர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆகிறது பிளான் இருக்கு. ஸோ 10 இயர்ஸ்க்கு அப்புறம் ரிட்டையர்மெண்ட் ஆக பிளான் இருக்குன்னா நமக்கு எவ்வளோ கார்பஸ் தான் ரிட்டையர் ஆகலாம் இன்னைக்கு தேதியிலேருந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு இன்ஃப்ளேஷன் ஃபேக்டரை ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 2, அமௌண்ட் தெரியும், நம்மளோட ஃபினான்ஷியல் கோலுக்கான அமௌண்ட் தெரியும், டைம் ஃபேக்டர் தெரியும். இது ரெண்டும் வச்சு ஆன்லைனில் நிறைய கால்குலேட்டர்ஸ் இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு எஸ்ஐபி அமௌண்ட் எவ்வளோ தேவைப்படுதுன்றதை கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட கோலுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட கார்பஸ்க்கு ஏற்ற மாதிரி, அந்த டைம் ஃபேக்டருக்கு ஏற்ற மாதிரி எஸ்ஐபி வேறுபடும். ஸோ நீங்கள் இதை வந்து நீங்களே செல்ஃபாக கால்குலேட் பண்ணிக்கணும். கால்குலேட் பண்ணிட்டு சில்ட்ரன் எஜுகேஷனுக்கு இப்போ நீங்கள் இன் 7 இயர்ஸ்க்கு நமக்கு தேவைப்படுற அசம்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா 20,000. ஸோ நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிறேன். தேர்ட், ரிட்டையர்மெண்ட்டுக்கு இன் 20 இயர்ஸ் இன்ஃப்ளேஷனோட ஃபேக்டரை இன்க்ளூட் பண்ணிக்கிட்டு நமக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா தேவையான கார்பஸ்க்கு எஸ்ஐபி வந்து 30,000 நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. ஸ்டெப் 3 வந்து ஸ்கீம் சூட்டபிலிட்டி. ஸோ நமக்கு எந்த ஸ்கீம் சூட்டபிள் ஆகும், 2 ஃபேக்டர் இதில். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஃபேக்டர், இன்னொன்று வந்து நம்மளோட செல்ஃப் ரிஸ்க் எடுக்கிற கெப்பாசிட்டி. சில பேர் அக்ரெசிவாக இருப்பாங்க, சில பேர் கன்சர்வேட்டிவாக இருப்பாங்க. இத்தனை வருஷத்தில் நமக்கு அந்த கார்பஸ் தேவைப்படுதுன்னா எந்த ஸ்கீமை சூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் தேர்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், ஸ்கீம் சூட்டபிலிட்டி. ஸோ நம்ம எடுத்த எக்ஸாம்பிளுக்கு ஹோம் லோன் க்ளோஷர் இன் 4 இயர்ஸ் எஸ்ஐபி வந்து 25,000 பண்ண போகிறோம்னா இந்த 4 இயர்ஸை வந்து நான் வந்து ஷார்ட் டேர்ம் கோலாக வச்சுக்கிறேன். நான் இந்த ஷார்ட் டேர்ம் கோலுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஹைபிரிட் ஃபண்டை சூஸ் பண்ணோம். ஹைபிரிட் ஃபண்ட் என்னங்க? பேலன்ஸ் ஃபண்ட். ஈக்விட்டிலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அந்த பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம், டெட்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவது கோல் சில்ட்ரன் எஜுகேஷன் இன் 7 இயர்ஸ். நமக்கு வந்து அந்த 7 இயர்ஸுக்கு அப்புறம் நமக்கு சில்ட்ரன் எஜுகேஷனுக்காக கிடைக்கிற கார்பஸ்க்கு வந்து எஸ்ஐபி வந்து 20,000 rupees per month. இது வந்து பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸ் நான் வந்து ஒரு மீடியம் டேர்மாக எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நம்ம தேர்ட் கோல் வந்து ரிட்டையர்மெண்ட் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் 20 இயர்ஸுக்கு, எஸ்ஐபி அமௌண்ட் வந்து 30,000. இதில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொன்று நமக்கு மைண்டில் இருக்கிறது வந்து ரூல் ஆஃப் 100 மைனஸ் ஏஜ் ரூல்னு இருக்குங்க. நம்ம எந்த ஏஜ்ல இருக்கோம்னு பார்க்கணும். இப்போ 40 இயர்ஸ்ல இருக்கோம்னு வச்சுங்களேன், 60% நீங்க வந்து ஈக்விட்டியில கான்ட்ரிபியூட் பண்ணணும், 40% டெட்ல கான்ட்ரிபியூட் பண்ணணும். அதே உங்களுக்கு வயசு வந்து 50 ஆகுதுன்னு வச்சுங்க, ஈக்விட்டியை வந்து 50%ல கான்ட்ரிபியூட் பண்ணணும், டெட்ல வந்து 50% கான்ட்ரிபியூட் பண்ணணும். 60 தொட்டுட்டீங்கன்னா ஈக்விட்டியில வந்து 40% இருக்கணும், டெட்ல வந்து 60% இருக்கணும். ஸோ இதில் சூட்டபிளான எந்தெந்த ஸ்கீம்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியில் 60% நம்ம வந்து ஏஜ் வந்து 40 இயர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ ஏஜ் 40னா ஈக்விட்டி வந்து 60%, டெட் வந்து 40%. ஸோ ஈக்விட்டியில் 60% வந்து நம்ம ஸ்மால் கேப், லார்ஜ் அண்ட் மிட் கேப், இன்டர்நேஷனல் ஃபண்டுன்னு இப்படி நம்ம பிரித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். டெட்டில் பார்த்தீங்கன்னா 30% வந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், மல்டி அசெட் ஃபண்ட் அப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். 10% வந்து கோல்ட் ஃபண்ட்ஸில் வச்சுக்கலாம். ஸோ இதுதாங்க ஒரு 3 ஸ்டெப்பில் உங்களுக்கு வந்து அவுட்லைனாக ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்த்தோம். இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அது எனக்கு வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களோட ஒப்பீனியனை வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி இன்வெஸ்டிங்.